அந்த மணிகண்டனோட ஆக்டிங் இதில் வந்து அந்த சொன்ன விஷயத்தில் வந்து அவர் வந்து அப்படியே வாழ்ந்திருக்காருன்னு தான் சொன்னோம் மணிகண்டன். மணிகண்டனுடைய ஸ்டோரி சாய்ஸ் வந்து எக்ஸலண்ட்டுங்க. ஏன்னா வந்து குட் நைட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த படமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த ஸ்டோரி செலக்ட் பண்ண அவர் ஒரு ரைட்டராக இருக்க கொண்டு அவ்வளோ அற்புதமான கதையமைப்பெல்லாம் வந்து அவர் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பருங்க. ஸோ அது வந்து பார்க்கும்போது நமக்கே வந்து வாவ் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ படத்தில் வந்து அது மட்டும் இல்லை, கதையுடைய அம்சம் வந்து டேரக்டரை ஹேண்டில் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை ஓட்டத்திலே வந்து ஒரு காமெடியாகவே சொன்னது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு இமி தவறினாலும் இந்த கதை வந்து ரொம்ப சீரியஸான கதையாயிடும். ஸோ அது வந்து அதில் வந்து புத்திசாலித்தனமாக டேரக்டர் வந்து ஒவ்வொரு சீனுமே சீரியஸான சீனையும் ரொம்ப காமெடி பண்ணி அது பண்ணியிருக்கிற விஷயங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மணிகண்டனோட ஆக்டிங், ஸோ மணிகண்டன் வந்து அந்த ஸ்டோரி சாய்ஸ் மட்டும் இல்லாமல் அற்புதமான நடிப்புங்க. ஸோ ஒய்ஃப் கிட்ட வந்து அந்த லவ்வாக பேசுகிறது, அப்படி இல்லை அப்படி வளைஞ்சிக்கிட்டு பேசுகிறதும் சரி, ஒரு யதார்த்தமான லவ், அதாவது சினிமாட்டிக் லவ் இல்லாமல் யதார்த்தமாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். அப்புறம் லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணும்போது நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சூப்பர் காமெடி. கிட்டத்தட்ட வந்து அந்த சீரியஸான மோடு, அப்பாவும் அம்மாவும் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நிற்கிற இடம், ஆனால் அதையும் ஒரு காமெடியாக பண்ணிட்டு வந்து டேரக்டரோட ஒரு புத்திசாலித்தனம். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒத்துக்கிட்டு அந்த ஒன்று சின்ன வீட்டுக்குள்ளே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு மாமனார் மாமியாரோடு இருக்கும்போது நடக்கிற கலாட்டாக்கள் அதெல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான விஷயங்கள், எல்லார் வீட்டிலும் நடக்கிற விஷயம். ஸோ அது ஒரு விஷயமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வேலை போனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வட்டிக்கு வாங்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கலக்கியிருப்பார். ஸோ அந்த வட்டிக்காரன் வந்து நின்று கேட்குறதும், அந்த ஆப்பில் வந்து அந்த லோன் வாங்கிட்டிங்கன்னா, அதுவும் மொபைல் ஆப்பில் மட்டும் யாரும் லோன் வாங்காதீங்க. ஸோ லோன் வாங்கிட்டிங்கன்னா எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்கன்ற விஷயங்கள்லாம் வந்து காமிச்சிருக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கந்து வட்டிக்காரங்க, ஸோ அவனுங்க குரூப் ஒரு சொந்தக்காரன் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுங்க போட்டு பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு எபிசோடும் மணிகண்டன் வாழ்ந்துருக்கார். அப்படி பின்னி கடைசியில் வந்து கத்தி பேசுவார் ஒரு சீரியஸான டைலாக், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து எல்லோருக்குமே கனெக்ட் ஆகும். இப்போ எனக்கு வந்து கனெக்ட் ஆகுதான், எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நான் ஒரு 10 ஆண்டுகள் அந்த வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறேன், கடனோடையே வாழ்ந்து கடனோடையே இருந்திருக்கிறேன். ஸோ அந்த வாழ்க்கை வாழ்ந்தனால வந்து என்னால் வந்து அதை வந்து ஐயோ நம்மளும் இப்படி தானே இருந்தோம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஓப்பனாக சொல்லணும்னா இந்த படம் பார்க்கும்போது அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது.